கவியரங்கம். இன்றைய சிறப்பம்சம் தொடர் கவிதை. ஒருவர் பாடிய கவிதையின் கடைசி வார்த்தையை அடுத்தவர் முதல் வார்த்தையாக கொண்டு கவி பாட வேண்டும். உங்கள் காவியத்திறனுக்கு ஒரு பரீட்சை. தலைப்பு நாம் அனைவரும் விரும்புகின்ற காதல். துவக்கி வைப்பவர் ஜெயபால். கண்ணிரண்டும் வாசலன்றோ, கனிந்த மனம் கோவிலன்றோ, காணுகின்ற காட்சியெல்லாம் காதலனும் தீபமன்றோ. தீபம் என்று முடித்திருக்கிறார். தொடர்வது குமாரி வனிதா. தீபத்திலே எண்ணெய் என்றோ, தேங்கி நிற்கும் உணர்ச்சி என்றோ, தேகமெல்லாம் கொதிக்கும் வண்ணம் திரண்டு வரும் கிளர்ச்சி என்றோ. கிளர்ச்சி கிளர்ச்சி கொண்டு கவிதை சொல்லி கேலி செய்து கையில் அள்ளி அள்ளி வளர்ச்சி பெறும் இருவரையும் வாழ வைக்கும் இன்பப்பள்ளி. கிளர்ச்சி கொண்டு கவிதை சொல்லி கேலி செய்து கையில் அள்ளி வளர்ச்சி பெறும் இருவரையும் வாழ வைக்கும் இன்பப்பள்ளி. இன்பப்பள்ளி என்று முடித்திருக்கிறார். பள்ளியிலே சேர்ந்திருக்க 11 மாதம் உண்டு. தள்ளி நின்று பேசும்படி தடை விதிக்கும் ஆடிவெள்ளி. ஆடிவெள்ளிக்குத்தான் வரவேற்பு அதிகம் என்று புரிகிறது. இனி அடுத்து வருபவர் ஆடிவெள்ளி என்று தொடங்க வேண்டும். ஆடிவள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், ஆடிவள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம். മേനകേ, ശരിയമ്മേ, ഞാൻ പുറത്തു പോയിട്ട് വരാ. എവിടെ പോകുന്നു? വീട്ടുജോലിയൊക്കെ കഴിഞ്ഞു. ഓഹോ, കഴിഞ്ഞോ? ഇത് പിന്നെ ആരാ ചെയ്യാ? അടിച്ചു വാരടി. നോക്ക് ചെറിയച്ചാ. എന്താ അമ്മണിതൊക്കെ? എന്താണെന്ന് ഇന്നാ ചെയ്യടി. மேனகா, இந்த வீட்டுல எங்க அக்கா செஞ்சாங்க, உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? மசால் வடை. மசால் வடையோ? எனக்கு വളരെ இஷ்டமா. മോളോടെ പോണെന്ന് പറഞ്ഞല്ലോ, പൊയ്ക്കോ. இந்தா, உங்க சித்தியே எல்லாத்தையும் எடுத்துக்குவான்னு தெரிஞ்சுதான் உனக்காக தனியே கொண்டு வந்தேன். செல்வியக்கா, அப்புறமா சாப்பிடுறேன். உன் கஷ்டமெல்லாம் எப்பதான் திரும்ப பாவம். என் கல்யாணத்துக்கு அப்புறம் தீந்துருங்கா. அப்படின்னு யார் சொன்னா? குருவி ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஆமா, உங்க சித்தி உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பான். நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பணம் சேர்க்கிறேனே, வீட்டுக்கு தெரியாம. எப்படி? இப்படிதான் எல்லாரும் வீட்லயும் எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். கல்யாணத்துக்கா? அக்கா, கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000 ரூபாய் வேண்டியிருக்குமா? ஓஹோ, மாசம் 13,000 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு மாசம் ஆகும் சேர்க்க? நான் வர்றேம்மா. கோமதிக்கா, தண்ணீர் அப்புறேன். என்னத்துக்கு மோத்தார்கள் வசிச்சீங்க? உன்னை வரவழைக்கத்தான். எதுக்கு? இதை கொடுக்கத்தான். புடவையா வாங்கிட்டீங்களா? ஐயோ, ஏன் இந்த புடவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அக்கா ஏதுன்னு கேட்பாங்க. ஐயோ, நான் ஆசையா வாங்கிட்டேன். நீ புது புடவை கட்டிக்கணும், கோவிலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், அப்புறம் போட்டோ எடுத்துக்கணும். என்ன இவ்வளவு ப்ரோக்ராம்? உன் பர்த்டே ப்ரோக்ராம். அதெல்லாம் முடியாது. பொம்பளைங்க
இப்போ மேலே கொடுத்து வாங்கிட்டேன், பணம் சேர்த்து வாங்கினது, திருப்பி கொடுத்தா செருப்பில் அடிப்பேன். நீங்களாம் கேட்டுக்காரங்க, நாங்கள் தான் வந்து மடைங்க, நாங்கள் தான் கொடுத்து வாங்கி மாட்டேங்க. முணுமுணுக்க வேண்டாம், இங்க இருக்கிற வரைக்கும் கட்டிக்குவேன். வீட்டுக்கு போகும்போது புது புடவை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். சரிதானா? உங்க ஃப்ரெண்ட் எங்க? அவன் நீச்ச குளத்துக்கு போயிருப்பான். இந்த கட்டிக்கோ. அது அந்த என்னடா பியூட்டிஃபுல். புடவை கட்டிக்கிட்டாச்சு. அப்புறம் கோவிலுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், போட்டோ எடுத்துக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க 2 பேர்ல யார் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல தெரியல. மேட்ச்லெஸ் மேட்ச். இதோ பாருங்க செல்வி, அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவன் ஒரு மாணிக்கம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. வாழ்க. ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் நான் கரெடுக்கிறதா முறை. பாலாஜி ठीक है? ஏ பிரசாத் இருப்பா, நீ வர. எங்க? கோவிலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், போட்டோ எடுத்துக்கிறோம் நம்ம 3 பேரும். கேமரா உன் காலுக்கு வரும், அதுக்குள்ள நாங்க ஸ்டூல் எடுத்துருவோம். நீ மரத்தை பிடிச்சுட்டு தொங்கணும், அவ்வளவுதான். வசனம் ஏதாவது கொடுங்க சார். அது எல்லாத்தையும் தான் கதாநாயகி தான் தூக்குல தொங்குறது முன்னாடியே பேசிட்டாங்களே. நீ தொங்கனா போதும். நீ கதாநாயகி வெறும் டூப்பு தான். கைத்த கழுத்துல மாட்டிக்கோ. எஸ், ரெடி ரெடி. சைலன்ஸ் சைலன்ஸ். ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். ஐயோ அக்கா. கட் 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 கட். கையில இருந்து போச்சு வா. ஏம்மா, தூக்கு கைத்துல ஒழுங்கா சொங்க தெரிய வேண்டாமா? அனுபவம் இல்ல சார். அனுபவம் இல்லாம ஏம்மா நடிக்க வரீங்க? சரி சரி, மரத்துல வேற கயித்தை கட்டுப்பா. ஏம்மா அங்கே நின்று இருக்க? வேற கயிறை கட்டணும். இறங்கி அப்படி நில்லு. சீக்கிரமா வாங்க. அப்புறம் எங்க அக்கா பாத்துருவாங்க. அக்கா, என் படிப்புக்காக நீ எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறேன்னு இப்பதான் புரிஞ்சு. நானும் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பேரு? பாலாஜி. நான் உங்க பக்கத்து கட்டடத்துல தாங்க இருக்கேன். நான் செல்வியை ரொம்ப. உங்களால இவ்வளவு கண் கலங்காம வச்சு காப்பாற்ற முடியுமா? நிச்சயமா. ஆனா அவ படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். ஓ எஸ். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நாங்க எப்பவும் போல சந்திச்சுக்கலாம் இல்லையா? சந்திக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க சும்மா இருந்துட்டு போறீங்களா? ஏமா எங்கம்மா போயிட்ட? கயிறு கட்டியாச்சு. ஷார்ட் அடி. வாமா. இது பாரு, நான் தூக்குல தொங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நீங்க போங்க. ஏய், சிகரெட் வாங்கிட்டு வரியா? எனக்கு வேலை இருக்கு. ஹாய், அது எப்படி பண்ற நீ? இன்னொரு வாட்டி பண்ண. ஐயோ, இது மட்டும் தானே? நீ இன்னொன்னு பார்த்தது இல்லையே? இது சுடல.
துவைச்சதுக்கு எவ்வளவு தரணும்? 2 ரூபாய். இதையும் சேர்த்து தரட்டுமா? முதல்ல என்கிட்ட கொடுங்க, அப்புறம் என் கையால உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி, இந்தா. இதையும் வச்சுங்க, அப்புறமா சேர்த்து வாங்கிக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சு? 16 ரூபாய் 20 காசு. பணம் ஜாக்கிரதை. சரி சரி. ஏய், என்ன? என் ரூமை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? காசு கொடுத்தியா? வா தர்றேன். எங்கெல்லாம் இருக்கணும்? இந்த இடத்துல தான் கூட்டி போயிருக்கணும். முதல்ல கூலியை சரியா பேசிக்குவோம். எவ்வளவு பணம் கொடுப்ப? என்ன பணத்திலேயே குறியா இருக்கியே? ஆமா, நான் பணம் சேர்க்கிறேனே. எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? அது இனிமே தான் பார்க்கணும். செல்வி கூட இதே மாதிரி பணம் சேர்க்கிறேன். அடப்பாவி, அவளுமா பணம் சேர்க்கிறா? நானே நிறைய கொடுத்திருக்கேனே. அப்ப எனக்கும் கூட. செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாளே. நானும் செய்யறேன். யாருமே பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா? நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி. மேனகா, என்னம்மா இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஒரே தாகமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் வெள்ளம் கொண்டு வாக்கா. சரி சரி, இரு வரேன். இங்க வா. ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. அக்கா, ஒரு பின் இருந்தா கூட. பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியேன்னு சித்தி திட்டுவா. பிரசாத் ரூமுக்கு போயிருந்தியா? என்ன நடந்தது சொல்லு. என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? நீயும் பணம் சேர்க்கிறியாமே உன் கல்யாணத்துக்கு? போய் சொல்லாத. ஒரே தூக்கமா வருதுக்கா. தம்பி, நீ திருந்திடுவேன்னு நினைச்சேன். மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே. அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா? பாத்தியா, முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல, அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி. இதோ பார், 2வது முடிச்சு. இந்த 2க்குமே பிராயச்சித்தம் தேடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணுவ? பைத்தியக்காரன் இவன் என்ன பண்ணுவான்? வந்து வந்து தொந்தரவு பண்ணுவான், அவ்வளவுதான். பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது. அது போதும் எனக்கு. Yes, I did it. நான் தான் அவளை கெடுத்தேன். இப்ப என்ன பண்ண போற? எரிச்சிட போறியா இல்ல சபிச்சிட போறியா? You know why I did it? உன்னாலதான், உன் நினைவாலதான் வெறி பிடிச்சு அலையறேன். அந்த வெறிதான் மேனகா பலியாகிறதுக்கும் காரணம். சோ என்ன குத்த சொல்லாத. நீ காரணம், உன் அழகு காரணம். என்னுடைய ஆரோக்கிய நண்பன் உன்னை காதலிக்கிறான் தெரிஞ்சுதான் நான் இதை சொல்றேன். நான் உன்னை விரும்புறேன். I love you and I must get you.
உன்னை நான் அடையிறதுன்னா ரொம்ப ஈஸி. என் பணத்தினால உன்னை விலைக்கு வாங்கிட முடியும், ஹோல்சேல. உன்னாலே நாங்க 2 பேரும் விரோதிகளா மாற வேண்டிய கட்டம் வந்தா அதை பத்தி நான் கவலைப்படல. டீக்க பலாத்காரத்தினாலே நான் பெண்கள் அடையறதில்ல. வேணும்னா மேனுகாவை கேட்டு பாரு. நோ வயலன்ஸ். என்னுடைய குறிக்கோள் உன் கழுத்துல 3 முடிச்சுதான், உன்னை அடையறதுதான். நீ இப்ப எங்க போறீங்கன்னு தெரியும். நடந்ததெல்லாம் பாலாஜி கிட்ட சொல்ல போற. இல்ல, அது தவிடுன்னு காதுல சங்குன்னு எனக்கு தெரியும். டீக்க பாலாஜியை நான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். போடா. ஏன் பாலாஜி தாடி வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இந்த காம்பவுண்ட சுத்தி வரானே, அவனை நீ பாத்துருக்கிய? பார்த்தது இல்லையா? யார் அவன்? அதைத்தானே ஒண்ணு கேக்குறேன். பார்த்தவன் உனக்கே தெரியல, பார்க்காதவன் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு மாதிரி அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், நம்ம பிக்னிக் போறதுக்கு. அப்ப நாளைக்கே புறப்படுறோம். எப்படி போறோம்? கார்ல போறோம். கார் இது பிரசாத் ஏற்பாடு பண்றானே. பிரசாத் எதுக்கு? அதோ பிரசாத். எப்படி குதிச்சா மத்தியா? பிரசாத் நீச்சல்ல பெரிய சாம்பியன். நான் பாக்குறதுல தான் சாம்பியன். சுட்டு போட்டாலும் நீச்சல் வராது. பேச்ச மாத்தாதீங்க. பிக்னிக் நான் வரல. அவன் எவ்வளவு நல்லவங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்காவது நீ பிக்னிக் வரணும். நான் வர மாட்டேன். இது பாரு, அப்புறம் நான் அந்த சின்ன குளத்துல விழுந்துருவேன். ஏன் கிட்ட விழுறதானே? நீ இங்க வராதே.